மிருகண்டு முனிவர், மித்ராவதி இவங்களுக்கு நீண்ட நாட்களா குழந்தையே இல்லாததுனால காசிக்கு போய் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. இறைவன் காட்சி அளித்து, கூன் சேவிடு தீய குணங்களை கொண்ட 100 வயது குழந்தை வேண்டுமா, தெய்வ பக்தியோட நற்குணங்களை கொண்ட 16 வயது குழந்தை வேண்டுமான்னு கேட்கிறாரு. மிருகண்டு முனிவர் ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய 16 வயது குழந்தை வேணும்னு சொல்றாரு. கடவுளும் ஆசீர்வதிச்சுட்டு மறைஞ்சிடறாரு. மார்க்கண்டேயன் அப்படிங்கிற பேரை அந்த குழந்தைக்கு வைக்கிறாரு பிரம்மா. அவனும் தெய்வ சிந்தனையோட நற்குணங்களோட வளர்றான். மிருகண்டு முனிவர் மார்க்கண்டேயனை பெரியவங்க காலில், முனிவர்கள் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்வாராம். அவங்க வாழ்த்தும் போது தீர்க்காயுஷ்மான் பவன்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்களாம். தன்னோட குழந்தைக்கு 15 வயது ஆனதும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதை பார்த்ததும் மார்க்கண்டேயன் என்னாச்சு, ஏன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. திருநீரும் நமச்சிவாயங்கிற மந்திரமும் இருக்கும்போது சிவன் நம்மளை கைவிட மாட்டார், கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு காசிக்கு போறார். மணிகர்ணிகையில் நீராடி அங்கேயே ஒரு சிவனை உருவாக்கி அதுக்கு பூஜைகள் செய்து தவமும் செஞ்சிட்டு இருக்கார். இறைவன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்கிறார்.